ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து இந்த கதிரேஷன் கூட ரொம்பவே ஜாக்கிரதையாக தாங்க இருக்காங்க. சரியான ஆளுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சொத்து விஷயம் சரி, டெண்டர் விஷயத்தில் சரி, சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம வந்துட்டு எல்லாத்தையுமே நல்லபடியாக தான் கையாண்டுட்டு இருக்காரு. மெயினாக வந்து அவர் வந்து முதல் எப்பவுமே வைக்கிற சாவி வந்து எங்கே வைப்பாரோ அங்கே வீட்டில் வைக்காம, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மேனேஜர் கிட்ட கூட இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்காம எல்லாமே வந்து திருப்பி விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிஷாக்கு வந்து இவங்க அப்பா வந்துட்டு எதுவுமே அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க தெரிஞ்சதை ராஜி கூட கை கோத்துருக்காங்க. ராஜி சொன்னபடிதான் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முதல் படியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் கிட்ட வந்து 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அவங்கள வந்து தன்னோட கைக்குள்ள போட்டுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெண்டர் விஷயம் எல்லாமே வந்து கோட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நிஷாக்கு அந்த ஃபைல் வந்து போற மாதிரி தான் வந்துட்டு அவர் வந்து பணம் வாங்கியிருக்காரு. பட் ஆனால் அவங்க நினைச்சது என்னன்னா அவங்க மேனேஜர் கையில தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதை அவங்க மேனேஜர் கையை வந்து நம்பாம இப்ப இன்னொரு லேடியை வச்சுதான் இவர் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு ஆஃபீஸ்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சுடர் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரகுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ரகுவும் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே, டெண்டர் விஷயம் என்ன ஆச்சு, ஏதாவது வந்துச்சா, ஃபைல் ஏதாவது வந்துச்சா, அந்த மேனேஜர் கொண்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து இந்த சுடர் வந்து சொல்கிறாங்க, அவன் வந்து பையன் கிடையாது பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கே வந்து ஷாக்காக இருந்து, என்ன பொண்ணா, பையன் தானே மேனேஜர் தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா, அப்படி இப்போ என்ன பொண்ணுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்க தான் செய்வார். ஏன்னா ரொம்பவே வந்து எந்த விஷயத்தையும் வந்துட்டு லீக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிரேஷன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவங்க சொந்த பொண்ணை கூட நம்பாம தான் இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சொந்தமே இல்லாத இந்த பொண்ணு, அதாவது சுடர் அப்படிங்கிற வந்துட்டு கைப்பற்றணும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த டெண்டரை. ஸோ அது கூடி விரைவிலே வந்து அந்த டெண்டர் வந்துட்டு அந்த விஷயம் இதையும் வந்து இது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்து முதல் கொண்டு டெண்டர் எல்லாமே வந்துட்டு காப்பாத்திக்கலாம் இந்த கதிரேஷன். ஆனா அதுக்கும் வந்து மல்லி வந்து உறுதுணையா இருந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். 100% வந்து இந்த கதிரேஷன் மனசுல வந்து மல்லி இடம் பிடிச்சிருவாங்க தன்னோட பொண்ணாவே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மல்லி வந்து கதிரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்றதுங்கிறத விட அவங்க ஒரு பெரிய மனுஷன், அவங்க வந்து அவங்க பொண்ணா இருந்தாலுமே அவங்க பொண்ணை கூட பார்க்காம பலார்னு ஒரு அற கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணி பேசுறத, அவங்கள தள்ளி விடுறது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டே தான் இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல முடியாம அவங்கள கையெடுத்து அடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க மல்லி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனாலே கதிரேஷனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். மல்லி மட்டும் இந்த டெண்டர் விஷயத்துல கதிரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்து அந்த டெண்டரை வந்து ராஜி கையில் மாறாம இந்த சுடர் கைக்கும் வந்து கை மாறாம பார்த்துக்கிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.